என்றும் உள்ளது. கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. வேதனை நீங்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த சரீர பிரச்சனைகள், சரீரத்தில் வருகிறதான வியாதிகள், சரீரத்தில் வருகிறதான போராட்டங்கள், பயங்கர வேதனை. இது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிற இடத்துல பல வருஷங்களாக ஒரு பலகீனத்தில் இருக்கிற ஒரு சகோதரி கர்த்தருடைய சமூகத்துக்கு வராங்க. அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த வேதனை நீங்கி அவங்க சுகமாக்கும்படியாக அவங்க கர்த்தரை நம்புகிறாங்க. கர்த்தர் மேலே ஒரு உயர்வான ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை அவங்க வைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் மேலே. அந்த வல்லமை புறப்பட்டு போகுது. இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவங்க அந்த வேதனை நீங்கி சுகமாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, தைரியமாக இரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இப்போ இந்த வேதனை நீங்குவதற்கு செயற்கையான காரியங்கள் சாத்தியம் அல்ல. சர்வ சிருஷ்டிகளுடைய அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. தேவ தயவும் தேவ ஒத்தாசையும் தேவ நடத்துதலும் தேவ பிரசனமும் உடைய வாழ்க்கையில் ஆட்கொள்ளும் என்று சொன்னால் நாம் வேதனை நீங்கி சுகமாக இருப்பது மிகவும் சாத்தியமானது. இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிற வல்லமை நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும், வேதனையை நீக்கும். நம்ம வேதனை நீங்கணும்னு சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுத்து உருவ குத்தி கொள்கிறார்கள். பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஒரு டெம்பரவரி ரிலீஃப், ஒரு சுகம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு களியாட்டு, அல்லது ஒரு தற்செயலான ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம், நிலையில்லாத ஒரு சந்தோஷத்தை அவன் கொடுப்பான். அப்போதைக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். பின்பு அது கால்களுக்கு வலையாக வாழ்க்கையில் நம்மளை கொண்டு பலவிதமான நெருக்கடிகளில் வேதனைகளை கொண்டு சிக்க வை. பலவிதமான விளையாட்டுகள், அந்த சூதாட்டம், பலவிதமான போதை பழக்கங்கள், பலவிதமான மனிதர்களோடு பழகுகிற ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்வு. சில மனிதர்களிடத்தில் இருக்கிற குணாதிசயம் அவங்களோட பேசும்படியாக, அதே போல் சில அந்த ஃபோனில் இருக்கிற சில விளையாட்டுகள், சில என்டர்டெயின்மெண்ட்டுகள், சில சீரியல்ஸு, சில நாடகங்கள், சில திரைப்படங்கள், சில விதமான கற்பனைகள், இதெல்லாம் என்ன செய்யும்? மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது போல் இருந்து பின்பு அவனுக்கு பெரிய லாக்களை கொண்டு வைக்கும். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சூதாட்டங்கள், லாட்ரி சீட்டு, இப்படி பலவிதமான காரியம், லஞ்சம், பண ஆசை, பொருளாசை, மனிதனோடு பழகுகிற சில எதிர்பாராளோடு பழகி அவர்களுக்கு அடிமையாகிற ஒரு அனுபவம், சிற்றின்பங்கள், சரீர சுகம், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இப்படி பலவிதமான காரியங்களில் ஒரு டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான ஒரு சுகத்தை பெற்று அப்போதைக்கு அது சுகமாக காணப்பட்டாலும் சந்தோஷமாக காணப்பட்டாலும் பின்னால் அதனுடைய நெட் ரிசல்ட்டு, பின்னாடி அதனுடைய விளைவுகள், அதனுடைய சைடு எஃபெக்ட்டு, பக்க விளைவுகள், பின் விளைவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் வேதனையில் கொண்டு போய் விடும். சில பழக்கங்கள், சில மருந்துகள் தொடர்ந்து உட்கொள்வது, இந்த வியாதி நீங்கள் சுகமாயினான்னா அந்த மருந்து வேறொரு புது வியாதியை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. இப்படி பலவிதமான இந்த உலக காரியங்களில் இருக்கிற வேதனைகள்லாம் நீங்குவதற்கு இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை நாம் பெறுவதற்கு நமக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக சமூகம். அந்த ஸ்திரீ, அந்த பெண், அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்துக்கு வராங்க. இயேசுவை தேடி பயங்கர கூட்டமாக இருந்து அவங்கள பார்க்க முடியாது, அனுமதிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி அவங்க தோணுது. பல வருஷம் அந்த கொடுமையான ஒரு வியாதி, மரண படுக்கை, தன்னுடைய சொத்தெல்லாம் செலவு பண்ணி கூட யாரும் அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியல, வேதனையை நீக்க முடியல. ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, உயர்வான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை உன்னத தேவன் மேலே வைக்கிறாங்க. மனுஷங்க மேலே, வைத்தியர்கள் மேலே, மற்ற எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு கடைசியாக சிருஷ்டி கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து அந்த நம்பிக்கையை அவங்க வைத்து அவங்க அந்த வஸ்திரத்தின் துணி அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஓரத்தை தொட்டால் கூட போதும், நான் சுகம் ஆவேன்கிற அந்த உறுதியான உயர்வான நம்பிக்கை, அதான் ஃபைத், விசுவாசம். தேவன் மேல் வைக்கிற உயர்வான நம்பிக்கை அது. சாதாரண நம்பிக்கை அல்ல, அது உயர்வான நம்பிக்கை. நீங்கள் கடவுளை நம்புறது உயர்வான நம்பிக்கை, அது உறுதியான நம்பிக்கை. கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை என்பது
நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேதனைகளை நீக்குவதற்கு பிரதானமாக இருக்கிறது, வழியாக இருக்கிறது. நமக்கு வழி அவர்தான். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் வேதனையை நீக்க முடியும். அப்போ இந்த வேதனை நீங்கி சுகமாக இருன்னு கர்த்தர் கட்டளை கொடுக்குறார். இயேசு சொல்கிறாரு, உன் வேதனை நீங்கி இனிமேல் நீ சுகமாக வாழ்ந்துரு. நான் கொடுக்குற சுகம் தற்காலிகமானதல்ல. என்னுடைய சுகத்தையே நான் தரேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த சமாதானத்தையே உனக்கு நான் தரேன். உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கல. திரும்ப அந்த வேதனை வரும். ஆனால் நான் கொடுக்குற சுகமோ, நான் கொடுக்குற தெய்வீக விடுதலையோ, நான் கொடுக்குற சமாதானமோ அது நித்தியமாய் உனக்குள்ளே வாசம் செய்யும், உனக்குள்ளே நிலைத்திருக்கும். இதுதான் கர்த்தர் கொடுக்குற விடுதலை. சிருஷ்டி கர்த்தர் கொடுக்குற தெய்வீக சுகம். தெய்வீக சுகத்தை மாத்திரமல்ல, தெய்வீக ஞானத்தையும் கொடுக்குறார். அதுக்கப்புறம் எந்த விதமான அடிமைத்தனத்திலும் இந்த மக்கள் சிக்கி கொள்ளாதபடி அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறார். மனுஷங்களை திசை திருப்ப சாத்தான் பல வழிகளில் அவங்கள சிறுமைப்படுத்துவதற்கு, அவங்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பதற்கு, அவங்களுடைய சரீர பலத்தை குறைப்பதற்கு மனுஷங்களும் பிசாசும் திட்டம் போடும். மனுஷங்களை வச்சு பிசாசு நிறைய காரியங்களை செய்வோம். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் நடந்து எங்கேயாவது போகும்போது சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் உங்களை இடிப்பாங்க, யாரோ ஒருத்தர் உங்களை பேசுவாங்க, உங்களை மனசை காயப்படுத்துவாங்க, அல்லது உங்கள் சரீரத்தை காயப்படுத்துவாங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களை குற்றப்படுத்துவாங்க. அது ஏதோ ஒரு சின்ன டேஷ், நீங்கள் டூ வீலரில் போகும்பொழுதோ, நடந்து போகும்பொழுதோ, காரில் போகும்பொழுதோ சம்மந்தம் இல்லாத ஒரு சின்ன டேஷு அது உங்களை பாதிக்கும். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணும், உங்கள் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். இப்படி பலவிதமான வேதனைகளை கொண்டு வருவது சத்துருடைய வேலை, சாத்தானுடைய வேலை. ஆனால் இந்த வேதனையெல்லாம் நீங்கி சுகமாய் வாழ்ந்திருப்பது தேவ சித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம வியாதியோடு இருக்கிறதோ, பலவீனத்தோடு இருக்கிறதோ, போராட்டங்களோடு வாழ்வது அல்ல தேவ சித்தம். நீங்கள் சுகமாய் தங்கி இருப்பது, சுகமாய் வாழ்ந்திருப்பது, அமெரிக்கையாய் வாழ்ந்திருப்பது தேவ சித்தம். அப்போ அந்த தேவ சித்தத்தை நம்ம கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை உயர்வான ஒரு நம்பிக்கை, உயர்வான ஒரு தெய்வ நம்பிக்கை, உறுதியான ஒரு தெய்வ நம்பிக்கை. அந்த 2 பாயிண்ட் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை, சர்வ சிருஷ்டிகர் மேலே, சிருஷ்டி கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை என்பது உயர்வானது, மிகப்பெரிய காரியம். அது மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை அல்ல. மனுஷங்களை நம்பி தோற்று போகிறது, ஏமாந்து போகிறது அல்ல. இந்த கர்த்தர் வாக்கு கொடுத்தவர். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சா அவர் உங்களுக்கு அதை செஞ்சு தான் ஆகணுங்கிறது உள்ளது, ஃபார்முலா. அது ஏற்கனவே எழுதப்பட்டது, ஏற்கனவே நிர்ணயம் பண்ணப்பட்டது. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தா உனக்கு அவர் அதை செஞ்சே ஆகணுங்கிறது தேவ சித்தம். நீங்கள் எதை அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானது நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு அவர் செய்கிறார் என்பதே சத்தியம். நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு சித்தமானதை, உங்களுக்கு நன்மையானதை நீங்கள் கேட்டால், நீங்கள் வியாதியோடு இருக்கிறது அவருக்கு சித்தம் இல்லை, நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறது அவருடைய சித்தம். அதை அவர் செஞ்சே ஆகணும். உங்களுக்கு எந்த போராட்டத்திலையும் இருக்கணுங்கிறது அவர் சித்தம் அல்ல. நீங்கள் நன்மையில் இருக்கணுங்கிறது அவருடைய சித்தம். அப்போ அது அவருக்கு சித்தமானது, அது அவருக்கு பிரியமானது. அப்போ நீங்கள் கேட்டால் கர்த்தர் கொடுக்க வந்தவர். எப்படி கேட்பது என்பது அவருடைய சமூகம் நமக்கு வேணும். அவருடைய சமூகம் நமக்கு வேண்டும் என்பதற்கு நமக்கு தேவையானது அவரை துதிப்பது, ஆராதிப்பது, வேதம் வாசிப்பது, நம்முடைய வாழ்நாளிலே நிறைய நேரங்களிலே தேவ சமூகத்தில் காத்திருப்பது. மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவது, வாழ்வது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கிற பொழுது தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார், நேசிக்கிறார். உனக்கு நன்மைகளை தர அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் கூட இந்த நாளிலே உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேதனைகள் நீங்கி நாம் சுகமாக இருப்பதற்கு கர்த்தருடைய வேதத்தை வாசிப்போம். பயபக்தியோடு, வாஞ்சையோடு அப்படி வேத வசனத்தை வாசித்து தியானித்து கை கொண்டு வாழ ஆரம்பிப்போம். கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நம்முடைய இருதயம் நிரம்பட்டும், நம்முடைய வாய் நிரம்பட்டும், நம்முடைய நாவுகள் எந்நேரமும் அவரை துதிக்கட்டும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் பூரா கர்த்தருடைய கிருபைகள் நிரப்பட்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் நடத்தட்டும். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா, ஆமென்.